அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷில் இன்னொரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கெண்டை மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய மீனாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தொக்குக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்டெப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் 2 கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் ரெண்டும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு, அடுத்து அரை லெமன், இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஊற வைக்கணும். இது ஒரு 1 ஹவராவது ஊற வைக்கணும் மேக்ஸிமம். இல்லை நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. ரொம்ப மசாலாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே மீனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப மசாலா ஒட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி ஊற வச்சுட்டு நான் ஒரு 1 ஹவர் வச்சிடுறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா நல்லா டேஸ்ட் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ 1 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் நான் தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா முருகலாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு மீனாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் நார்மலாக நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி பொரிப்போமோ அதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இன்னும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பொரித்தாலே போதும். ரொம்ப எண்ணெய் செலவும் ஆகாது. இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பாக இதுக்கு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த தொக்குக்கு சூப்பராக நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியே சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா நல்லா 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த தக்காளி நல்லா சுண்டி வரணும். நீங்கள் இப்போ தக்காளி அடித்து சேர்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் நல்ல திக்காக இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் உங்களுக்கு கிரேவி கொதிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. கொஞ்சம் திக்காகவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தடவை நான் கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி. இது அந்த மசாலா கொதிக்கிறதுக்காக மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து சிம்லே வச்சு கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஒன்றா இதில் சேர்த்துடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறதுனால மீன் எதுவுமே உடையாது. உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த கிரேவி கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துலேயே 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு அப்படியே கிரேவிக்குள்ளே அந்த மீன் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே அந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். மீன் தொக்கு இது நீங்கள் எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி எந்த டிஃபன் கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா மீன் தொக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.